லாஸ்ட் ஜோனே வந்துருச்சு. ஆனால் இன்னும் 3 பேர் இருக்காங்கன்னு காமிக்குது. 3 பேர் எங்கே இருக்கானுங்கன்னு தெரியவே இல்லை. நானும் தேடி தேடி பார்க்குறேன். லாஸ்ட்டில் பாருங்க அவனுங்க எங்கே இருந்தானுங்கன்ட்டு. இந்த மேட்ச்சில் ஒரு தரமான ஒரு 1v4 பண்ணியிருப்பேன். அந்த 1v4 எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க ஃபர்ஸ்ட் ஒருத்தன் ஓடியான்னு இருப்பான். அவனுக்கு மண்டியிலே போட்டு முடிச்சு விட்டுருவேன். அவனுக்கு பின்னாடி ஒருத்தன் ஓடியான்னு இருப்பான். அவனுக்குமே ஸ்கோப் போட்டு அழுத்தி முடிச்சு விட்டுருப்பேன். அடுத்து இன்சைடு ஒருத்தன் நமக்கு டேமேஜ் கொடுத்துட்டு ஓடியாருவான். நான் அன்சைடு போயிட்டு அவன் டீமேட் ஒருத்தன் நாக் பண்ணிட்டு அவனுக்கே எப்படா சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்துட்டு இன்சைடு ஓடி இருப்பேன். அவன் என்ன ஒரு அடி அடிச்சாலுமே நான் காலி ஆயிடுவேன். ஆனால் ஒரு தைரியத்தோட நானும் போயிட்டேன். அதுக்கப்புறம் போயிட்டு மண்டியிலே வச்சு முடிச்சு விட்டுருப்பேன். இதில் சோகன்னா நம்மளும் நாக் ஆகிட்டோம். எல்லாருமே அடிச்சுட்டு லாஸ்ட் ஜோனுக்கு வந்தா 3 பேர் எவனையுமே அடிக்காம போய் அடிச்சிருப்பானுங்க. அதுல வேற நெரோ கேரட் டேஞ்சர் ஜோன்லாம் போட்டு உயிரை வாங்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்க எங்க இருக்கானுங்க லாஸ்ட்ல பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். நான் வந்து ஐடி சேல் பண்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். என் நேமை வச்சு வேற யாராச்சும் ஸ்கேம் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கேம் ஆகாதீங்க. அப்படி உங்களுக்கு ஐடி சேல் பண்ணணும் பை பண்ணணும் என்கிட்ட அப்படின்னா குரூப் லிங்க் வந்து பயோலே இருக்கு ஓகேங்களா. அதை மட்டும் டச் பண்ணி உள்ள வந்து என்னை மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. வேற யாரையும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க அவனுக்கு 3 பேரும் பூமி கடியில் உட்காந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஏற்றி விட்டானுங்க. ஓகே பை கைஸ்.